சிரிப்பா தமாஷா பேசினா சிரிச்சிடணும், சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சிடணும். இவங்க தான் நாங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு செக்ரட்டரி எல்லாம் இவங்க தான். இவங்களுக்காக நல்லா கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, எனக்கு இப்ப 67 வயசு ஆகுது. ஆனா எனக்கு ஃப்ரெண்டு யார் தெரியுங்களா? சின்ன சின்ன பசங்க தான். சின்ன சின்ன பசங்க தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட ஃப்ரெண்டு வச்சாதான் நல்லா போதிக்கலாம், புத்தி சொல்லலாம். வருங்காலத்தில் அவங்கள பெரிய ஆளா வரத்துக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு அவங்க வளர 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 சொல்லி 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 புத்திமதி சொல்லி வசனத்தை சொல்லி பெரிய ஆள் ஆகிட்டு நம்ம அதுக்குள்ள வயசாயிடும். நம்ம உங்களுக்கு இல்ல என்ன சொல்ற, அப்புறம் என்ன ஆயிடும்? வயசு ஆக என்ன ஆகும்? பயமா இருக்குல்ல? வயசு ஆக என்ன நடக்கும்? தைரியமா சொல்லுங்க. யார் சொல்றது? நரகமா? மரணம். மரணம்னு சொல்லணுமா? பயமா? கர்த்தருக்குள் நித்திரை. கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தால் அதுக்கு என்ன பேரு? கர்த்தருக்குள் நித்திரை. அல்லேலூயா சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லிடணும். புரியுதுங்களா? நாங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். இந்தியா சொல்லுங்க. இந்தியா பாருங்க, வாயத்தாருங்க. இந்தியா அப்படியே போயிருது. அதனால அல்லேலூயா அங்கேயும் பாருங்க. யா இந்தியா அல்லேலூயா ரெண்டுத்துக்குமே யா தான் வருது. அதனால அல்லேலூயா சொல்லல அவ்வளவுதான், வாய் திறந்துக்கும், வேற மாதிரி திறந்துக்கும். அதனால அல்லேலூயா சொல்ல சொன்னா பயபக்தியா எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடணும். எனக்கு நான் சொல்ல முடியாது. அப்புறம் சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னமோ நடக்கும். பயந்துட்டீங்களா? பயப்படணும் இல்லையா? அல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும். குழந்தைங்களை இங்க வந்து கொஞ்சம் இருக்கக்கூடாது. வீட்டுல பார்த்து குழந்தைங்களை ரசிக்கலாம் ருசிக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு எழுப்புதல் வந்துருச்சு பாருங்க. சரி, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கண்ணு மூடுங்க எல்லாரும். யாரும் அங்க அக்கம் பக்கம் பேசக்கூடாது. மற்ற நேரத்தில் இப்ப ஆராதனை முடிஞ்ச பிறகு பேசலாம், விசாரிக்கலாம், சிரிக்கலாம். நகைச்சுவை சுவைகள் சிறந்தது. ஏற்கனவே சொல்லிட்டேன் பதில். நகைச்சுவைன்னு சொல்லிட்டேன். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. புன்னகையை காட்டில் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் ஆமா அது மட்டும் தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் நோய் வருது இல்ல, அதனால அது மட்டும் தெரியுது. இன்னும் நிறைய இருக்குது சிரிப்பு பற்றி. ஆனால் ஆராதனை நேரத்தில் ஆலயம் முடிகிற வரைக்கும் ஒழுங்கு. சொல்லுங்க எல்லாரும். ஒரு பயபக்தி. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பிரசங்கம் பண்றப்ப என்ன கவனி, முன்னாடி உக்காந்து நீ பின்னாடி பார்த்துனுந்தா உனக்கு முன்னாடி நிக்கிற ஊழியக்காரர் எப்படி பேச முடியும்? கவனிக்கணும். முக்கியமா முன்னாடி உக்காந்து இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். நான் கூட சின்ன பையனா படிக்கிறப்ப ஒரு 5-6 பசங்களை முன்னாடி உட்கார வைப்பாங்க. அதுல நானும் வரேன். ஏன்னா அவங்க தான் கவனமா பிரசங்கத்தை கேட்பாங்க. உத்தமமான வேலை இதுதான் கரெக்ட். சிலர குழந்தைங்கள வீட்டுல போட்டு அடி விளாட்டா அடி கில்லு சர்ச்சில் கொஞ்சம் இருப்பாங்க. பிரசங்கார் சீரியஸா பேசின்னு இருப்பாரு. சர்ச்சில் தான் குழந்தைய பார்த்து கொஞ்சம் குழாவி கொண்டிருப்பார்கள். அப்பதான் ஏன்னா குழந்தை சர்ச்சில் தான் ரொம்ப அழகா இருக்குதான். வீட்டுல கொஞ்சம் குழாவணும், சர்ச்சில் அமைதியா வைக்கணும். அடிக்கூடாது, குழந்தைகளை அடிச்சிடக்கூடாது. குழந்தைகளை தேவாலயத்தில் அடிக்க கூடாது. குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். உனக்கு கிடைத்த சுதந்திரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. கண்ணப்படி கோபப்படக்கூடாது. தப்பு செஞ்சா மட்டாய் தண்டிக்கலாம், பைபிள்ல இருக்குது. உங்க பிள்ளைகள் இடைஞ்சல் உண்டாக்கினால், தவறு செய்தால் அவங்கள பிறமினால் கண்டிக்கலாம், மட்டாய் கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். அவங்கள எதுக்காக அடிக்கிறீங்க அவங்களுக்கே தெரியணும். இந்த தப்பு பண்ண அதுக்கு இந்த அடி வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அடிக்கணும். கண்டபடி போட்டு அடிக்கிறது குழந்தைக்கே தெரியாது. எதுக்கு அடிச்சாரு நம்ம அப்பா? நல்லதானே இருந்தாரு, என்ன ஆச்சு? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையா இருக்குமோ, அதான் அப்பா கோபப்பட்டு நம்மள அடிக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது.
ஞானமா வளர்க்கணும்னா அவங்க பண்ண தப்பை சொல்லிட்டு அப்புறம் தான் அடிக்கணும். அவ்வளவுதான், அதோட விட்டுறணும். சாயந்தரத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் அன்பு கண்டிப்பு ரெண்டும். ஒரு பெற்றோரிடத்துல என்னென்ன இருக்கணும்? அன்பு கண்டிப்பு. ஒரு கண்டிப்பே இருக்கக்கூடாது. அதே போல வெறும் அன்பு மட்டுமே இருக்கக்கூடாது. பசங்க நரகத்துக்கு போறதுக்கு நீங்களே உங்க அன்பு, உங்களுடைய பாசம், செல்லம் காரணமாகிவிட கூடாது. அன்பும் கண்டிப்பும். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்பு உள்ளவர். ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நான் பேசுகிற மெட்ராஸ் தமிழ் புரிகிறதா? புரிகிறதா? எல்லாம் கண்ணு மூடுங்க, ஒரு ஜெபம் பண்ணலாம். இந்த சர்ச்சில் உட்காந்து கால ஆட்டக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, இது சர்ச்சு. திஸ் இஸ் சர்ச், தேவாலயம். அது அவர் தாட்டுங்கிறான் பாருங்க, அவனுக்கு சொல்லுங்க. சின்ன பையன் தான், ஆனாலும் சொல்லுங்க, நிறுத்துவா. இங்க மட்டும் இல்ல, எங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. எங்க தமிழ்நாட்டுல சர்ச்சுன்னா அவ்வளவு பயபக்தியா இருப்பாங்க. கால ஆட்ட மாட்டாங்க, அக்கம் பக்கம் பார்த்து எதுவும் இடக்கு பண்ண மாட்டாங்க. அதை சொல்றேன் சாட்சியா, எங்க தமிழ்நாட்டை பற்றி நான் சாட்சியா சொல்றேன். ஆனா ஒரு சில நாடுகள்ல, நாங்க சில நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறோம், முன்னாடி உட்காந்து கால ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல கிடையாது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். மலேசியா போயிருந்தோம், முன்னாடி உட்காந்து கால ஆட்டுங்கிறேன். காலு எதுக்கு ஆட்டணும் எனக்கு புரியல, என்ன காரணம்? வீட்டுல ஆட்டு, கையாட்டு, காலாட்டு, உடம்பாட்டு, தலையாட்டு, அது வீடு ஃப்ரீ. தேவாலயத்துல ஒரு ஜாதி மக்களை பாருங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களை போய் பாருங்க. அந்த விக்கிரகத்தை வணங்குவதற்கு அவங்க போறாங்களே, அவங்க எவ்வளவு பயபக்தியா போறாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நம்மளுக்கு அது தெரியணும். காலாட்டக்கூடாது, செல்போனை எடுத்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவாலயத்தில் வந்து நான் பாருங்க, உள்ள நுழைஞ்சதுமே பிளைட் மோட்ல போட்டேன். ஏன்னா யார் போன் பண்ணாலும் என் போன் ரிங் அடிக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு போன் அடிக்குது. ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அது பிளைட் மோடு போடுங்க. ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் பேசுறீங்க, பிரதமர் கிட்ட, உங்க இலங்கை பிரதமர் கிட்ட பேச போறீங்க, அவர்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்க, தற்செயலா உங்க போன் அடிக்குது. என்ன சொல்லுவீங்க? சாரி சார். அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு போன ஆஃப் பண்ணுவீங்க. ஆனா அவர் என்ன நினைப்பாரு? மனிதா, உள்ள வர்றப்ப நீ ஆஃப் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன்னா நான் போய் பார்த்து பேசுறது யாருகிட்ட? இலங்கை பிரதமர். அவர்கிட்ட ஒரு கேர்லெஸ்ஸா போக கூடாது. ஒரு மதிப்பு மரியாதையோடு போய் உட்காரத்துல இருந்து பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹானரிங். ஒரு மனிதனுக்கு அப்படி இருக்கிறது. நம்மை படைத்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள, ஆராதனை செய்ய உள்ள வர்றமே எப்படி வரணும்? பயபக்தியாகும். இன்னும் சொல்ல போனா உங்க செல்போனை வீட்டுல போட்டு வா, அது தேவையில்லாது. வீட்டுல போய் அப்புறமா பார்த்து பேசிக்கோ. அது ஆன் பண்ணிட்டே கூட வந்துரு. எத்தனை பேர் போன் பண்ணாங்க, அப்புறம் பார்த்து பேசிக்கோ. எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆராதனை நடத்தினாங்கல்ல சகோதரி, ஆராதனை என்றாலே எல்லாம் நிக்கணும். எல்லாம் கவனிங்க, ஆராதனை என்றாலே உட்கார்ந்து பாடுவது அல்ல. உட்கார்ந்து பாடுவது அது பாட்டு. சகோதரி இப்பொழுது ஆராதனை நடத்துவார்கள் சொன்னாங்கல்ல, சகோதரி ஆராதனை நடத்தினாங்க 1/2 மணி நேரம். யாரோ ஒரு 3 பேர் நின்றுந்தாங்க, நானும் பார்த்தேன். மீது எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. தப்பு. இனிமே ஆராதனை என்றால் எழும்பி நிற்க வேண்டும். அல்ல சொல்லுங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா நம்ம சரிப்படுத்தணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அதே போல சரி, அது ஒண்ணு விட்டுருங்க, பரவாயில்ல. உட்கார்ந்துங்க, முதல் குற்றம் சரி, மன்னிக்கப்பட்டது. பாட்டு அவங்க பாடுறது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே. சபையாருக்கு தேவை போதனை. அதான் வந்ததும் இன்னும் வசனத்தை எதுவும் படிக்கல, இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. நான் கவனிச்சுதான் சொல்றேன். சபையாருக்கு தேவை போதனை. அவங்க பாடல ஒண்ணும் ஃபாதர் ஐயா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாடல பாட்டு எல்லாருக்கும் தெரியும். யாரோ 2 பேர் பாடனீங்க, மீதி பேர் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. கவனிக்கணும், பாட்டு பாடுறப்ப பாட்டை கூட சேர்ந்து பாடணும். அந்த பாட்டு முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி கைத்தட்டி பற்பல பாஷைகளை பேசி, அல்லது உங்க தமிழ், இலங்கை தமிழ்ல பேசி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் அமைதியா இருக்கவே கூடாது. இனிமே கடைபிடிக்கணும். இதெல்லாம் செய்வீர்களா? ஓ செய்வீர்களா? எல்லாரும் சொல்லுங்க, செய்வீர்களா? ஆமா. இலங்கைக்கு ஓ ஓகே, எங்க தமிழ்நாட்டில் ஓ போட்டாக்கா தப்பு.